டூரை காமிச்சிடுறேன். இல்லை நான் அடுத்த 10வது நிமிஷம் நானும் என் பையனை பெட்டில் குதிச்சு அதை என்ன வேணால் செய்வோம். பஸ் பிரேக் டவுன் ஆகிருக்கு, அதனால வந்து பேசஞ்சர்ஸ்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. அவளை வாய் மூடிட்டு சும்மா இருக்க சொல்லுங்க. எப்போ பாரு என் லைனில் அவள் கிராஸ் ஆகுறான். அந்த ஹில் டாப் தான் நம்ம போகிறோம். மேலே தெரியுதா? மேலே குச்சி குச்சா தெரியுதா? அங்கே தான் போகிறோம் நம்ம. செம்ம குளிருங்க. பால்கனி பாருங்க. ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு சந்தியா கேஃபே. உங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இது அட்வான்ஸாக சொல்கிறேன். அதாவது பொங்கலுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு எப்போ அப்லோட் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் எல்லோரும் உங்களோட பொங்கலை சிறப்பாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் வந்து எங்களோட பொங்கலை வந்து இந்த தடவை வீட்டில் செலிப்ரேட் பண்ணல. யூஸ்வலாக வந்து நம்ம வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவோம், இல்லைனா நான் வந்து என்னோடய மாமியார் ஊரில் செலிப்ரேட் பண்ணுவேன். பட் இந்த தடவை ஒரு சேஞ்சுக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எங்கேயாவது போகலாம், பிகாஸ் ஒரு என்னது கண்டினியூஸாக என்ன ஒரு 4 நாள் லீவு வருது. ஸோ அதனால் எங்கேயாவது போகலாம், அதுவும் காரை ஓட்டிட்டு தான் போகணும் அப்படிங்கிறது தான் அவரோட கண்டிஷன். அதனால் நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ட்ரிப்பு ஒன்று போகலான்னு சொல்லிட்டு இது லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணதுங்க. வெறும் சும்மா அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே பேச்சு ஆரம்பித்து அப்படியே நாங்கள் ஒரு ரெசார்ட்டை பார்த்து அப்படி புக் பண்ணது தான். ஆமாம், அப்படியே பார்த்து தான். ஸோ அப்படியே நாங்கள் வந்து புக் பண்ணது தான். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு போகிறோங்க. இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு ஏற்காடு ட்ரிப்பு. எனக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் சரி, நாங்கள் 2 பேருமே போனது கிடையாது. ஸோ அது வந்து கொஞ்சம் பக்கத்தில் அவளை வாய் மூடிட்டு சும்மா இருக்க சொல்லுங்க. எப்போ பாரு என் லைனில் அவள் கிராஸ் ஆகுறான். சிரிக்கிறான், அம்மா மென்டல் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் வந்து ஏன்னா ஏற்காடு வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது, அதுக்காக ஒன்று. 2வது கொஞ்சம் காரில் போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ரொம்ப தூரம்லாம் வந்துட்டு அவ்வளோ செட் ஆகாது. அவர் ரொம்பவே பாவம், அவ்வளோ நேரம் தனியாக எங்களை வச்சுட்டு காரில் ஓட்டணும், அதுக்காக. ஸோ வந்து அடுத்து ஒரு 3 நாள் நாங்கள் ஏற்காடில் தான் இருக்க போகிறோம். காலையில் கிளம்புனோங்க. காலையில் ஒரு 5:30 இல்லை 6 o'clock இருக்கும். நாங்கள் வந்து காரில் கிளம்பியாச்சு. அப்படியே போகிற வழியில் வந்துட்டு இப்போ பசிக்குது, எங்கேயாவது நிறுத்திட்டு நாங்கள் சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் தூங்கிட்டேன். ஏன்னா தெரியுமே காலையில் எழுந்திருக்கணும், 5:30க்கெலாம் கிளம்பணும், 6 o'clockலாம் நம்ம கிளம்பணுன்னா கொஞ்சம் ஏர்லியாகவே முழிக்கணும். அதெல்லாம் நானும் நகலனா ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சு. ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு அப்படியே நம்மளுடைய பயணத்தை தொடர வேண்டியதான். ஸோ நீங்களும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணி நாங்கள் எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், என்னென்ன பார்க்குறோம், எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ வழியாக நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வாங்க வித்தவுட் டிலே ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு நாங்கள் சோழிங்கநல்லூர் பக்கத்தில் இருக்கிற ஆஸ்டோரியா வெஜ் ரெஸ்டாரண்ட் தாங்க போயிருந்தோம். இது எங்களோட செகண்ட் டைம் அங்கே நாங்கள் போகிறது. ஒரு தடவை அந்த பக்கமாக கோயிலுக்கு போகும்போது மார்னிங் ஒரு தடவை போய் நாங்கள் சாப்பிட்ருந்தோம். ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட ஆம்பியன்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது வந்து காலையில் அந்த இடத்துல வந்து சாம்பிராணிலாம் போட்டு ஒரு மாதிரி அந்த வீணையோட சவுண்டெல்லாம் வச்சு ரொம்ப நல்லாயிருக்குங்க மார்னிங்கில் அங்கே போனீங்கன்னா. ஸோ எப்பயாவது ஒரு தடவை அங்கே போய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட்டுமே ரொம்ப ஆத்தென்டிக்காக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரைஸ் தான் கொஞ்சம் என்ன ஒரு 20 ரூபாய் அதிகம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த சங்கீதா ரெஸ்டாரண்ட் அதெல்லாம் கம்பேர் பண்ணுறதை காட்டிலும் என்ன ஒரு 20 rupees இல்லைனா ஒரு 30 rupees தான் அதிகமாக இருக்கும். மற்றபடி ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், அந்த வாசனை காலையில் அவங்க போட்டிருக்கிற அந்த சாம்பிராணி வாசனை, அந்த ஒரு மைல்டாக அந்த ஒரு கிளாசிக்கல் மியூசிக் எல்லாம் சூப்பராக இருக்கும். நகுலன் வந்து எப்பவும் போல் பூரி தான் அவரோட ஃபேவரெட்டு. என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த கீ ரோஸ்ட்டு, மசாலா தோசை, மைசூர் மசாலா தோசை அதெல்லாம் தான் அவரோட ஃபேவரெட்டு. என்னோடய ஃபேவரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம்லாம் போட்டு ஊத்தப்பம், இல்லைன்னா ஆனியன் பொடி தோசை, அந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய ஆனியன் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எப்போ மார்னிங் போனாலும் இந்த மாதிரி ஆனியன் ஊத்தப்பம் இல்லைன்னா பொடி தோசை அந்த மாதிரி தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். நகுலன் பார்த்தீங்கன்னா இந்த அமேசானில் நாங்கள் லாஸ்ட் இயர் வாங்கினா இன்ஃப்ளேட்டபிள் பெட்டில் தான் படுத்திருக்கோம். அதை நம்ம அந்த காற்றெல்லாம் அடித்து நம்ம பின்னாடி வந்து பெட்டு மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வார்த்தையே இல்லை. லிட்ரலி நானும் நகுலன்னு படுத்துட்டு தான் வந்தோம். அவ்வளோ கம்ஃபியாக இருந்துச்சு. ஸோ அதோட லிங்க்கும் நான் வந்து கீழே உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு யாருக்கா வேணும்னா நீங்களும் உங்களோட கார் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, பஸ் பிரேக் டவுன் ஆகிருக்கு. அதனால வந்து பேசஞ்சர்ஸ்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. அச்சோ,
திரும்ப போயிட்டாங்க. நல்ல ஒரு தூக்கம் போட்டு எழுந்திரிச்சாச்சுங்க லஞ்ச் டைமுக்கு. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த உளுந்தூர்பேட்டை தாண்டி அங்கே ஒரு டோல் இருக்கும், அதுக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த நிக்கா பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிப்பிக்கல் கல்யாண பிரியாணி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஆத்தென்டிக்கான பிரியாணி ரெஸ்டாரண்ட்டு. உள்ள ஆம்பியன்ஸுமே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த காலத்தில் அந்த ஒரு முகல் காலத்துலலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான லைட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. பெயிண்டிங்கும் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது. நல்ல கூட்டம், சரியான கூட்டம். நாங்கள் கார்னராக இடம் பார்த்து உட்காந்துட்டோம். சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. செம்மையாக இருந்தது. நிக்கா பிரியாணி அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த வெட்டிங்லாம் போகும் பார்த்தீங்களா, முஸ்லீம் வீட்டு கல்யாணத்துக்குலாம் போனால் அப்படியே அந்த ஃப்ளேவர் அப்படியே டேஸ்டியாக கொடுப்பாங்க பாருங்கள், அதே போல் இருந்தது. டேஸ்ட்டாக இருக்கட்டும், ஃப்ளேவராக இருக்கட்டும், குவான்டிட்டி நல்லா அதிகமாக கொடுத்துட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் பாதி வந்து பார்சல் பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு வந்து வயிறு இவ்வளோ தான், அதுக்கு மேலே உள்ளே இறங்காது. ஸோ அதனால் பாதி வந்து பார்சல் பண்ணிட்டு சூப்பராக இருந்தது பிரியாணி. அண்ட் பிரெட் அல்வா, நான் உங்களுக்கு அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன், செம்மையாக இருந்ததுங்க. பிரெட் அல்வா வந்து சான்ஸே இல்லை, செம்ம டேஸ்ட்டு. ஸோ மணி வந்து இப்போ 1:40 ஆகுது, போயிட்டே இருக்கும். போதும் போங்க. மணி வந்து இப்போ வந்து 1:40 ஆகுதுங்க. இப்போ தான் லஞ்சு முடிச்சிருக்கோம். இப்போ எந்த ஏரியாவில் அங்கே இருக்கோம் நம்ம? இப்போ வந்து விக்ரவாண்டி, விழுப்புரம் கிட்ட இருக்கோங்க. போயிட்டே இருக்கோம். ஆக்சுவலி ரொம்ப அவசரமாலாம் நாங்கள் ஓட்டல, சீக்கிரமாக போயிடணும் ஊருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஓட்டல. ஏன்னா இது நாங்கள் டூருக்கு எவ்வளோ விவரம் பார்த்தீங்களா. டூருக்கு வந்து நாங்கள் ரொம்ப ஹரிபரியாலாம் போகல, ஏன்னா அந்த டூர் நாங்கள் பிளான் பண்ணதை கொஞ்சம் அப்படியே கார் ஓட்டிட்டு ரிலாக்ஸ்டாக அப்படியே ஒரு லாங் ட்ராவல் அந்த மாதிரி போகணும் தான் பிளான் பண்ணோம். ஸோ அவசரமாக ஓட்டாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் நாங்கள் வந்து கார் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. அதுவும் இல்லாமல் வந்து நம்ம சென்னை பீப்புளெலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம மக்கள் வந்து சொந்த ஊருக்கு வந்து அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. அதில் கொஞ்சம் டிராஃபிக், ரொம்ப இல்லை பட் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குதான். அதர்வைஸ் வந்து எல்லாம் ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. அப்போ அந்த ஹில் டாப் தான் நம்ம போறோம். மேல தெரியுதா, மேல குச்சா தெரியுதா, அங்கதான் போறோம் நம்ம. ஒவ்வொருத்தரையும் பைக்கி விழுகுறாடி பாப்போம். ஃபைனலி எங்களோட டெஸ்டினேஷனுக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோங்க. நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஹோட்டல் கிராண்ட் பேலஸ் தான், ஏற்காடில் இருக்குது. உள்ளே வந்து ரிசப்ஷன் ஏரியாவில் வந்து ரொம்ப அழகாக வந்து அது வந்து பொங்கல் சீசன் தானே, ஸோ அதனால நல்லா அழகாக கரும்பு பானை அழகழகாக கலராக கோலெல்லாம் போட்டு ரிசப்ஷன் ஏரியாவில் எங்களை எல்லாம் வெல்கம் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லுங்க, எல்லா ரூமுமே ஃபுல்லுங்க. என்ன மாதிரியே எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா நாங்கள் தான் லாஸ்ட்டு கெஸ்ட்டு பார்த்துக்கோங்க. 7:15 தான் நாங்கள் போய் ரீச் ஆனோம். ரூமுக்கு வந்தாச்சுங்க. மணி வந்து என்னங்க டைம் இப்போ? 7:24 ஆச்சு. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸ்லோவாக வரலான்னு நினச்சோம், ஆனால் இவ்வளோ ஸ்லோவாக ஆகும் நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அவர் தான் நான் ரொம்ப டயர்டாக இருப்பார் ஃபீல் பண்ணேன், ஆனால் இல்லை, மனுஷன் பயங்கர ஆக்டிவாக இருக்கார். இன்னும் 1000 கிலோமீட்டர் ஓட்டு வரான். யார் வர்றது உட்காந்துக்கிட்டு. சரி வாங்க, சட்டப்பட்டு ரூம் நல்லா க்ளீனாக இருக்குது, அதனால நல்லா சூப்பராக இருக்கும்போது நான் உங்களுக்கு ரூம் டூரை காமிச்சிடுறேன். இல்லை நான் அடுத்த 10வது நிமிஷம் நானும் என் பையனை பெட்டில் குதிச்சு அதை என்ன வேணால் செய்வோம். என்ன பாப்பு, போயிடுவோமா? வாங்க ரூம் டூரை பார்க்கலாம். ரூமோட நம்பர் பார்த்தீங்கன்னா 809. அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா
ஸோ இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ரூம்ங்க. அடுத்த 3 நாளைக்கு நாங்கள் இந்த ரூமில் தான் இருக்க போகிறோம். ரூம் ஓப்பன் பண்ணதும் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் சேஃப் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து நம்ம துணியெல்லாம் போடுறதுக்கு வந்து ஹேங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நம்மளோட வந்து துணி வச்சுக்கலாம். இதெல்லாம் நாங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்தது, இந்த பெட்ஷீட்டை, இந்த பில்லோலாம். ஏன்னா கார் பின்னாடி நாங்கள் தூங்குறோம்ல, ஸோ நகுலனுக்காக எடுத்துகிட்டு வந்தது. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்துட்டு நம்மளோட லக்கேஜஸ்லாம் வச்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்படியே இதுக்கு ரைட்டில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்குது. சும்மா அப்படியே ஓவராக லுக்கு காமிச்சிடுறேன் நான். சூப்பராக இருக்குங்க. எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் கிட்ட எல்லாமே இருக்குது. ஹேர் ட்ரையர் இருக்குது. ஒரு பெரிய மிரர் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ட்ரை பாத்ரூம். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரை ஏரியா. இந்த சைடு இந்த பக்கம் வந்து கிளாஸ் வச்சு இந்த பக்கம் நம்ம வந்து ஷவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பாத்ரூமில் ஒரு மேஜிக் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ரூம் டூரை முடிக்கும் போது கடைசியாக காமிக்கிறேன். பாத்ரூம்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ரூமோட ஓவர் லுக்கு. நல்லா மேசிவாக இருக்குங்க. பெட்ரூமாக இருக்கட்டும் செம்மையாக இருக்குது. இன்டீரியர்லாம் வேறு லெவலில் இருக்குது. எனக்கு இந்த லைட்டிங்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ பெட்டுக்கு 2 சைடுமே வந்து சைட் டேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே க்யூட்டாக வந்து ஒரு நைட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கமும் கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த சைடும் கொடுத்துருக்காங்க. மேலே சூப்பராக ஒரு 3 ஃப்ரேம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து சோஃபா செட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடம் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு டைனிங் டேபிள் மாதிரி கொடுத்து இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெரிய மிரர் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா டிவி இருக்குது. அப்படியே அங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஷெல்ஃப் மாதிரி, அதாவது கிரானைட் கல்லுலேயே போட்டிருக்காங்க. யூஸ்வலாக வந்து வுட்டில் தான் இருக்கும் இந்த மாதிரி ரெசார்ட்டில், பட் இது வந்து கிரானைட் கல்லுலேயே போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. ஸோ நிறைய ஐட்டம்ஸ் நம்ம வாங்கிட்டு வர திங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம இங்கே அழகாக நம்ம வச்சுக்கலாம். இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்காங்க. நம்புவீங்க, ஆனால் நம்பாதீங்க. இது காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது. இது எல்லாமே சார்ஜபிள் தான். நகுலன் வந்து கண்ட மெனிக்கு இப்போ ஆல்ரெடி ஒரு சிப்ஸை எடுத்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வேண்டாண்டா எடுக்காதடா என்ன, ஆனாலும் அவங்க அப்பா வந்து விடு சாப்பிட்டு போகிறான் அப்படின்ட்டாங்க. அதனால் அவர் நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காஃபி டேபிள் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம காஃபி போட்டுக்கலாம். கெட்டில் இருக்குது. நகுலனுக்கு வந்து ஹாட் வாட்டர் போட்டுக்கலாம். கீழே வந்து ஒரு மினி ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. இதில் வந்து என்ன இருக்குது நான் இன்னும் பார்க்கல. ஐயோ இல்லை, அதை ஓப்பன் பண்ணக்கூடாது பாப்பா. ஓப்பன் பண்ணல, ஒன்றுமே இல்லை, எம்டியாக இருக்குது. பால்கனியை பார்க்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு நைட் வியூ காமிக்கிறேன். நாளைக்கு காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறமா இதோட அவுட்லுக்கு வெளியே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வந்து மஸ்கிட்டோக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பால்கனி நம்ம ஓப்பன் பண்ணி வச்சாலும் இந்த டோரை மட்டும் நம்ம மூடி வச்சிருந்தோம்னா வெளியே இந்த மஸ்கிட்டோ இல்லை பூச்சிங்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ இங்கே உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு 2 சேர் கொடுத்துருக்காங்க. ஒரு டீ டேபிள் கொடுத்துருக்காங்க. இதுதான் பால்கனி. செம்ம குளிருங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஏற்காடு வந்திருக்கோம். பட் இந்த சீசனில் இப்படி ஒரு வெதர் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் நினச்சேன் நவம்பர் டிசம்பர் அப்போ தான் நல்லா இருக்கும்னு. பட் அவ்வளோ குளிருங்க. ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்குது. ஸோ நாளைக்கு காலையில் நான் உங்களுக்கு திரும்ப இந்த பால்கனிலேருந்து வியூ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாத்ரூமில் இருந்து நம்ம பெட்ரூம்லேருந்து நம்ம வந்து பாத்ரூம் இது ஏன் இப்படி வச்சுருக்காங்க எனக்கு தெரியல. பட் வந்து கொஞ்சம் ஃபன்னியாக இருக்குது. மேபி நகுலன் குளிக்கிறத வந்து நாங்கள் இங்கேருந்து உட்காந்து ஏன்னா காமெடியாக ரசித்து பார்ப்போம். பாருங்கள் என்னடா பண்ணுற பாப்போ. நீ குளிச்சனா நாங்கள் இங்கேருந்து பார்ப்போம் உன்னை. நீ ஷவரில் குளிச்சனா ஸோ அவ்வளோதாங்க. ரூம் டூர் ஓகே. இனிமேல் நாங்கள் இதில் குதிச்சு மிதிச்சு என்ன வேணால் நாங்கள் பண்ணுவோம். இப்போ அதுக்கப்புறம் என்ன நாங்கள் யோசிக்கலாம். ஆனால் இன்னமும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்படின்னே தெரியல, அவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம்.
பட் இன்னமும் நானும் சரி அவரும் சரி நல்லா ஜாலியாக ஃப்ரெஷ்ஷாக நகுலனும் செம்ம ரொம்ப ஆக்டிவாக இருக்கார். ஸோ அவ்வளோதாங்க, ரூம் டூரை முடிச்சிடும். நெக்ஸ்ட் என்னங்கிறத நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ரூமை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து இது இந்த ஹோட்டலோட ரூமு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது என்னோட வீட்டோட ரூமை நான் மாற்ற போகிறேன். நான் எடுத்து வந்திருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக அந்தந்த இடத்துல விரித்து இதை என்னோட வீடாகவே மாற்ற போகிறேன். வரேன். ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு வந்துட்டாங்க. 1000 ட்ரெஸ்ஸு இருந்தாலும் பெண்களுக்கு இலகுவாக ஏற்ற ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டி தான். ஸோ நைட்டியை போட்டுட்டு இப்போ தான் நான் வந்து கோதால இறக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பாத்ரூம் ஐட்டம் தான் வச்சுருந்தேன். லோஷன், shampoo, lotion, face wash, soap, cream, brush. இது வந்து ஃபுல்லாக இது ஹஸ்பண்டோடது. இது வெதர் ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனாலையும் இங்கே இருக்கிற தண்ணி எல்லாமே ஐஸ் மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால நான் வந்து கெட்டில் சுட தண்ணி போட்டு நான் வீட்டிலேருந்து நான் வந்து ஃப்ளாஸ்க்கும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த ஃப்ளாஸ்கில் தான் நல்லா கொதிக்க நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ எப்போல்லாம் எங்கள் 3 பேருக்கும் தண்ணி வேணுமோ அப்போல்லாம் நாங்கள் வந்துட்டு அதில் நாங்கள் வந்து வாட்டரை மிக்ஸ் பண்ணி குடிச்சுப்போம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கொஞ்சம் பிளேட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த வந்து பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த லஞ்ச் பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நகுலன் வந்து இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம் அப்படின்னா அந்த நேரம் சாப்பிட மாட்டான், அவனுக்கு மூடு இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் அவனுக்காக ஏதாவது கொஞ்சம் ஃபுட்டு வந்து நம்ம எடுத்து இதில் ஸ்டோர் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா நகுலின் தேவைப்படுற டைமில் அதுக்கப்புறமா அவன் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே போல் பிளேட்டு வேணும்னா எப்போவுமே நம்ம வந்து ரூம் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கணும், இல்லைனா ஸ்பூன் வேணும்னா கேட்டுகிட்டே இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி பிளேட்டு, ஸ்பூனு, கிளாஸ் நகுலனுக்கு. ஏன்னா குழந்தைங்களுக்கு எப்போ பசிக்கணும் சொல்ல முடியாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நான் வீட்டிலே இதெல்லாமே முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ என்னுடைய வீட்டு ஐட்டங்களை வாஷ் பண்ணுறதுக்காக நான் தனியாக வந்து சோப்பும் ஸ்பாஞ்சும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஏன்னா அங்கே இருக்காது தானே. ஸோ அதனால் அதை வந்து வாஷ் பண்ணுறதுக்காக இதுவும் வீட்டிலேருந்தே ஃப்ரெஷ்ஷாக நான் கொண்டு வந்துட்டேன். என்னங்க பண்ணுறது, குழந்தைங்கள நம்ம கூட்டிகிட்டு போகும்போது அவங்க எப்படி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கிறது பெட்டர். ஸோ நான் அப்படி தான் பண்ணுவேன். ஒவ்வொரு தடவை ஊருக்கு போகும்போது நகுலனுக்கு என்னென்ன தேவையோ அப்படிங்கிறதுலாம் வேணுமோ வேணாமோ நான் வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன். அது என்னோடய பழக்கம். ஸோ எல்லா திங்ஸுமே அன்பேக் பண்ணி அங்கங்கே எடுத்து வச்சுட்டு டின்னரும் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டி ஒன்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தால் மக்னி சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஹனி சிக்கன் விங்ஸு சொல்லியிருந்தேன். நான் நகுலனுக்கு வந்து சிக்கன் க்ரீமி பாஸ்தா வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் எங்கெங்க அவன் 2 ஸ்பூன் தாங்க சாப்பிட்டான். மீதி அந்த ப்ரெட்டும் அவங்க அப்பாவுக்காக ஆர்டர் பண்ண அந்த ரொட்டி தான் சாப்பிட்டான். இந்த பாஸ்தா வந்து நான் தான் சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சு. ஆசைப்பட்டு கேட்குறான், ஆனால் சாப்பிட மாட்டேங்கிறான் அந்த பையன். உட்கார்வா, சப்பரங்கால் போடுவ, செப்பலா ஒரு சிக்கன்லாம் போட்டுருக்காங்க. ஃபேனா அம்மா ஐயோ ஸோ அன்றைக்கி சென்னையிலேருந்து கிளம்பி ஏற்காடு போய் ரூம் சேர்ற வரைக்கும் என்னென்ன நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோ வந்து அடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த ஹோட்டலில் என்னென்னலாம் இருந்தது, எப்படி நாங்கள் என்ஜாய் பண்ணோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், அதுக்கப்புறம் ஏற்காடில் எங்கெங்கே எங்களால் போக முடிஞ்சது, என்னென்னலாம் நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்ட் 2 வீடியோவில் நான் வந்து கவர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றிகள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், அது போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். Until then, take care. God bless you all.